ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சாட்டர்டே ஈவினிங் வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு பேக்லாம் வீட்டில் வச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச் போகலான்னு தான் பிளான் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டுருந்தோம். போனோன்னு பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா போனோடனே ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் 2 பேர் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் போய் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அங்கே போயிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிடாம வந்த நாளே இல்லை. ஸோ வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து வாங்கி சாப்பிட்டோம். அங்கே கடலை பார்த்துக்கிட்டே கடலையை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மொமெண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா பீஸ்ஃபுல்லாக பேசிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பக்கத்துலேயே சீ ஃபுட் கடை இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே போய் சுந்தரி அக்கா கடையில் போயிட்டு ஃபிஷ்ஷும் ப்ரானும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட, அவங்க குழந்தைங்க கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி பீச்சில் வந்து அமைதியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் குவாலிட்டியான டைம் வந்து சாட்டர்டே, எவ்ரி சாட்டர்டே இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டான சாட்டர்டேயில் வந்து நாங்கள் இப்படி தான் பீச்சுக்கு போய் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அங்கே போனோம்னா ஏதோ ஒரு மன அமைதி, மன நிம்மதி எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நம்மளோட சோலுக்கு வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி எனக்கு தோணும். ஸோ அடிக்கடி நான் போகிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா பீச் தான். ஒன்று மெரினா பீச், இல்லாட்டி பெசன்ட் நகர் பீச். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக போயிட்டுருப்போம். எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த சென்னையில் பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் குவாலிட்டி டைம்ஸை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள்.